புகாரில் மதரசாவில் தங்கி பள்ளிக்கு சென்று வந்த 9ஆம் வகுப்பு மாணவனை அங்கிருக்கும் 2 சிறுவர்கள் கடந்த 2 மாதங்களாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவன் இதுகுறித்து மதரசா நிர்வாகியிடம் புகார் கூறியும் நடவடிக்கை இல்லாத நிலையில் அப்பாவி மாணவனின் ஆணுறுப்பு பாதிக்கப்படும் அளவுக்கு கொடூரம் நடந்துள்ளது. இதுகுறித்து விவரமறிந்த காவல்துறையினரிடம் விசாரித்தோம். தேனி கம்பம் சாலையில் உள்ள ஒரு முஸ்லிம் தம்பதியினர் தங்களது 14 வயது மகனை தனியார் பள்ளி ஒன்றில் 9ஆம் வகுப்பு படிக்க வைத்துக் கொண்டே தேனி கம்பஞ்செட்டி தெருவில் உள்ள மதரசா ஒன்றில் தங்கி மதம் தொடர்பான பாடங்களையும் படிக்க வைத்துள்ளனர். சிறுவன் இரவில் மதரசாவில் தங்கிவிட்டு காலையில் பள்ளி சென்று வந்திருக்கிறான். கடந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதி சிறுவனை அங்கிருக்கும் 17 வயதுடைய சிறுவன் ஒருவன் மதரசாவின் மாடிக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து மதரசா தலைமை நிர்வாகி ஃபரூக்கிடம் பாதிக்கப்பட்ட சிறுவன் புகார் கூறியிருக்கிறான். ஆனால் அவரோ மதரசாவின் பெயர் கெட்டுவிடும் என்று நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் அமைதியாக இருந்துவிட்டார். இதனால் மாணவன் தன் பெற்றோரிடம் விஷயத்தை கூறி அழுதிருக்கிறான். இதையடுத்து சிறுவனின் பெற்றோர் மதரசாவிற்கு நேரடியாக சென்று பாலியல் தொல்லை கொடுத்த சிறுவனை கண்டித்துள்ளனர். இந்த நிலையில் 2025 புத்தாண்டு அன்று இரவு மதரசாவில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுவனை அவன் அருகில் படுத்திருந்த மற்றொரு 14 வயது சிறுவன் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான். இதனால் வலி அதிகமாகி எழுந்து கத்திய சிறுவன் மதரசாவின் மற்றொரு நிர்வாகி சர்புதீனிடம் அதிகாலை 2 மணிக்கு நடந்ததை கூறி கதறி உள்ளான். கொஞ்சம் பொறுத்துக்க, எதுவாயிருந்தாலும் காலையில பார்த்துக்கலாம் என்று அவர் கூறி அனுப்பிவிட்டார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி 2ஆம் தேதி தனது வீட்டிற்கு சென்ற சிறுவன் பெற்றோரிடம் தனக்கு நடந்த கொடூரத்தை கூறி வலி அதிகமாக இருப்பதாக கூறி கதறி அழுதிருக்கிறான். உடனடியாக அவனது பெற்றோர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிறுவனை அட்மிட் செய்துள்ளனர். மருத்துவர்களோ சிறுவனுக்கு ஆணுறுப்பு சேதமடைந்திருக்கிறது, நரம்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூற அறுவை சிகிச்சையும் நடந்துள்ளது. சிறுவன் கடந்த 10 நாட்களாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து சைல்டு லைனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட தேனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் போக்சோ வழக்காக இதை பதிவு செய்து பாலியல் தொல்லை கொடுத்த 14 வயது மற்றும் 17 வயது சிறுவர்களை கைது செய்ததோடு இது தொடர்பாக தகவல்களை மறைத்த மதரசா நிர்வாகிகள் 2 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்றவர்கள் பெண்களையும் சிறுமிகளையும் நாசப்படுத்துபவர்களை கேள்விப்பட்டிருப்போம். இப்போது சிறுவர்களையும் இதுபோன்று செய்யத் தொடங்கிவிட்டனர். கடந்த நவம்பர் மாதம் தேனி அரசு மாணவர் விடுதியில் போடியைச் சேர்ந்த 14 வயது மாணவனுக்கு சக மாணவர்கள் 3 பேர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார்கள். போலீசுக்கு புகார் சென்றதை அடுத்து அவர்கள் 3வரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவையெல்லாம் எங்கே போய் முடியுமோ என்றனர் வேதனையுடன்.